Hi friends, welcome to Market GM. நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா friends? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். Iron Condor. இந்த Iron Condor வந்து ஒரு நியூட்ரல் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒரு சைட்வே மார்க்கெட்ல பயன்படுத்தணும்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நல்ல ரிஸ்க் ரிவார்டோட நம்ம எடுக்கலாம், மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட்டா எடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 4 leg ஸ்ட்ராட்டஜி. இது வரைக்கும் நம்ம வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து நம்ம 2 leg ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்துருப்போம். இது வந்து 4 leg ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்து புல் புட் ஸ்ப்ரெட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்போம். அதேமாதிரி பியர் கால் ஸ்ப்ரெட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்போம். அந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பெரிய அளவில் மைனஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் போது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் சான்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சைவே மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸும் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, இல்லை ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுதுன்னா அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் சென்சிபிளில் வச்சு நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நம்ம சென்சிபிளை வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம சென்சிபிளை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டரை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். வீக்லி எக்ஸ்பிரியை சூஸ் பண்ணுறேன். பொதுவாக நீங்கள் வீக்லி எக்ஸ்பிரியை சூஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 நாள் இல்லை 7 நாள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மந்த்லி எக்ஸ்பிரியை சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணுற அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டு. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போய் எக்ஸ்பிரிக்கு பக்கத்தில் போய் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆகாது. அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு ஏடிஎம் வந்து 25,000 வந்து நம்மளோட ஏடிஎம்மாக இருக்குது கரண்ட்டாக. இதுலேருந்து ஒரு 150 பாயிண்ட் தள்ளி கால் சைடில் போயிட்டு நான் செல் பண்ண போகிறேன். 25,150 நான் செல் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,700 வந்து நான் பை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ புட் சைடில் போயிட்டு அங்கேயும் வந்து ஒரு 150 பாயிண்ட் தள்ளி 24,850 வந்து நான் செல் பண்ணுறேன். 24,800 வந்து பை பண்ணிக்கிறேன். இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 2,000 கிட்ட வருது. மேக்ஸிமம் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1,800 கிட்ட வருது. ஓகேவா? இது ஒரு 1:1 வந்து வருது. நமக்கு தேவைப்படுற ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 87,000 தேவைப்படுது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கன்சிடர் பண்ணதுக்கு. இதோடைய வெற்றி வாய்ப்பு பார்த்திங்கன்னா 42% நம்மளுக்கு இருக்குது. ஒரு ப்ராபபிலிட்டியில் பார்க்கும்போது 42% நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. இதோட பே ஆஃப் கிராஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் பே ஆஃப் டேபிளை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு 24,850 அதே மாதிரி 25,150 இதுக்கு நடுவில் நிஃப்டி எங்கே முடிஞ்சாலும் நமக்கு ப்ராஃபிட்டு தான். நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம சைட்வேயில் போகணும்னு மார்க்கெட் எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி போகாமல் மிகப்பெரிய அளவில் மேலேயோ இல்லை கீழேயோ போச்சுன்னா மட்டும் நமக்கு அந்த லிமிட்டட் லாஸ் வந்து நம்மளுக்கு வரும். 1,778 அந்த லாஸ் வந்து வரும். ஓகேவா? இதுவே நம்ம ஏடிஎம்முக்கு ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம பண்ணோம்னா நமக்கு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நல்லா கிடைக்கும். ஆனால் நமக்கு அந்த வெற்றிக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஏடிஎம் வந்து நம்மளுக்கு 25,000 ஒரு 100 பாயிண்ட் தள்ளி 24,900 வந்து நான் செல் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறேன். 24,850 பை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கால் சைடில் போயிட்டு ஒரு 100 பாயிண்ட் தள்ளி 25,100 வந்து நான் செல் பண்ணுறேன். 25,150 வந்து பை பண்ணிக்கிறேன். கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:2 வந்துருச்சு. நமக்கு ஆல்மோஸ்ட் 1:2 வந்துருச்சு. 2,500 கிட்ட மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கிது. 1,300 கிட்ட மேக்ஸிமம் லாஸ் நமக்கு இருக்குது. தேவைப்படுற ஃபண்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 89,000 நமக்கு தேவைப்படும். நீங்கள் ஏடிஎம் பக்கத்தில் போக போக உங்களுக்கு ஃபண்டு வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் வெற்றி வாய்ப்பை பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளுக்கு 42% இருந்துச்சு வெற்றி வாய்ப்பு, அந்த ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. இப்போ அது வந்து 32% கம்மியாயிடுச்சு. ஓகேவா?
அதே மாதிரி இந்த பே ஆஃப் டேபிளில் போய் நீங்கள் பார்த்தாலும் பே ஆஃப் கிராப் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும். அந்த இது லைன் வந்து கம்மியாகிட்டு இருக்கும். அது பே ஆஃப் டேபிளில் காட்டினா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ 24,900 கிட்ட முடிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். அதே மாதிரி 25,100 இதில் முடிஞ்சாலும் நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். இதை தாண்டி நிஃப்டியோட ப்ரைஸ் மேலேயோ இல்லை கீழேயோ போச்சுன்னா நம்ம அந்த லாஸை வந்து நம்ம பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிமிட்டட் லாஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நம்ம ரொம்ப தள்ளி பண்ணோன்னா, சப்போஸ் நமக்கு ரிஸ்க்கே வேணாம், இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ரிஸ்க்கே எடுக்க வேணாம், நம்ம தள்ளி பண்ணலான்னு சொல்லி பண்ணோன்னா ஒரு 24,700 வந்து நான் செல் பண்ணுறேன். மேலே போயிட்டு ஒரு 24,850 புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த சைட்லேயும் வந்து ஒரு 25,300 வந்து செல் பண்ணுறேன். ஒரு 25,350 வந்து பை பண்ணிக்கிறேன் கால் சைட்லேயும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஆப்போசிட் ஆகிட்ருக்கோம். ரிஸ்க் ரிவார்டு ஆப்போசிட் ஆகிட்ருக்கோம். நமக்கு வெறும் ஒரு 1000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வரும். போச்சுன்னா 2,700 நம்ம கையை விட்டு போயிடும். ஃபண்டு வந்து ஒரு 82,500 கிட்ட நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாகிடும், ப்ராபபிலிட்டி அதிகமாகிடும், 65%க்கு வந்துடும். இப்போ நீங்கள் அந்த கிராப்பை போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அகலமாகிட்ருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் வைடாகிட்ருக்கும். முன்னாடி பார்க்கும்போது அது கொஞ்சம் குறுகி இருந்திருக்கும். இப்போ நல்லா பெருசாகிட்ருக்கும் அந்த கிராப்போட சைஸ். இதை பே ஆஃப் டேபிளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். நமக்கு 24,700லேருந்து 25,300க்குள்ளே மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலும் நம்மளுக்கு அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அப்படி ஒரு வேளை மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் மேலேயோ கீழேயோ போச்சுன்னா அந்த மேக்ஸிமம் லாஸை வந்து நம்ம பேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரி டேட் பக்கத்தில் நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்பிரி டேட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும் போது பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணுற அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ஒரு வேளை ஏடிஎம் பக்கத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் வருது வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் ஒரு 50% 70% நீங்கள் கலெக்ட் ஆனோன்னே நீங்கள் அந்த ரன்னிங்லேயே அதை முடிச்சுட்டு வந்துடுங்க. அந்த ட்ரேடை வந்து முடிச்சிடுங்க. அது வந்து உங்களுக்கு சேஃபாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள். புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பை பை.